எடப்பாடி சொல்றாரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஸ்டாலின் போறார். அவர் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஏன் இவ்வளவு நாளா இருந்தீங்க, 4 வருஷமா இருந்தீங்க, போய் நேர்ல கேட்க முடியல. இப்ப இடி ஐடி ரைடு வந்தோடனே சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஐடி ரைடு வந்தோடனே அதை காரணம் காட்டி குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக ஸ்டாலின் போறான்னு சொல்றேன். அப்ப இவர் தன்னை பத்தி அதான் சொல்றாரு. ராமலிங்கம் வீட்டுல ரைடு நடந்த உடனே மறுநாள் அமித்ஷா கூப்பிட்டு போய் உட்காந்தாருல, அந்த ஞாபகத்தோட சொல்றேன். ராமலிங்கம் அவருடைய சகலை, எடப்பாடியோட சகலை. அவர் வீட்டுல ரைடு பாஜகவோட கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னாரு. ஒரு ரைடு மறுநாள் கூப்பிடுறாரு, போய் உட்காந்துட்டாரு. அண்ணாமலை தலைமையராக இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ரைடுக்கு பிறகு அண்ணாமலை தலைமையில் தான் கூட்டணி ஒப்பந்தத்தையே போட்டார். அதெல்லாம் தான் ஞாபகத்தோடு சொல்றாரு. இப்ப என்ன மாதிரி தான் நீ மாட்டிக்கிட்ட போட்டிருக்கேன்னு சொல்றாரு. ஸ்டாலின் இன்னைக்கு பதவியில் இருக்காருங்க. அதனால அவருக்கு வேணுங்கிறது அவரால் செய்ய முடியும். அங்க போய் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு ஃபோன் கால்லேயே முடிச்சுக்கலாம். ஒரு இது டெலிஃபோனில் மெசேஜ் போட்டு என்ன நீ ஓகே, நீ சொல்றது ஓகேன்னு சொல்லிடுறேன், என்ன சொல்றேன் ஒரு ட்விட்டர் போட்டால் முடிஞ்சு போகுது. இதுக்கு என்னதுக்கு அங்கே போய் பேசணும்? காலம் எவ்வளோ மாதிரி இருக்குது. நேரில் போய் காலில் விழுமா தேவையா?